அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா அண்ட் பட்டூரா நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பட்டூராக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். உடனே ஐயோ மைதா இது அன்ஹெல்த்தி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தாங்க யூஸ் பண்ண போகிறோம், டெய்லி நம்ம சன்னா பட்டூரா செய்ய போகிறதில்ல. அதனால நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மைதாக்கு இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் அந்த உப்பெல்லாம் வர்றது கொஞ்சம் நேரம் அந்த உப்பி வர்றது அப்படியே ஸ்டே ஆகும். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் பேக்கிங் பவுடர் உங்களுக்கு இல்லைன்னா சோடா மட்டும் இருந்தால் கூட போதும். அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல திக்கான தயிர் சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 50 மில்லிகிராம் அளவுக்கு 50 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி நம்ம ஆற வச்ச பாலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே ஒரு 1 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூனோ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். நல்ல ஒரு பிளேட் வச்சு மூடிட்டோம்னா போதும். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறட்டும். சரிங்களா? இதில் வந்து பெரிய எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஐட்டம்ஸ் இருந்தால் போதும். சூப்பரான சாஃப்டான அட்டகாசமான சன்னா பட்டூரா. இப்போது நல்ல ஒரு தடவை மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் நல்ல உருண்டைங்களாக உருட்டி வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் திரட்டும் போது ரவுண்டாகவும் தேய்ச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இந்த ஷேப் ஓவல் ஷேப்லையும் தேய்ச்சிக்கலாம். இந்த 2 ஷேப்பில் தான் நார்மலாக ரெஸ்டாரண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிருக்கேன். எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டூராவை பொரிக்கலாம். உள்ளே அப்படி போட்டோன்னே பாருங்கள், நல்லா அருமையாக அப்படியே புசு புசுன்னு உப்பி வரும். லேசாக அந்த எண்ணெயை அப்படியே லைட்டாக அந்த கரண்டியில் அப்படி மேலாப்பில் அப்படி ஊற்றி ஊற்றி தெளித்து விட்டிங்கன்னா அருமையாக உப்பி வரும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பட்டூரா. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம பட்டர் நானுக்கு பிசைகிற அதே மாவு தாங்க. அதை நம்ம ரோல் பண்ணி தவால போடுவோம், இதை எண்ணெயில் பொரிக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நல்ல உப்பலான அட்டகாசமான டேஸ்டியான பட்டூரா ரெடி. நம்ம சன்னா கூடவே கொஞ்சம் ஆனியன் லெமன் எல்லாம் வச்சு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நமக்கு சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் இது வீட்லையா செஞ்ச அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. உங்களுக்கு பாராட்டு மழை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் மைதா யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.